என் பேர் தமிழ்ச்செல்வம். நான் மீனாட்சிபுரம் புளியந்தோப்பு நடுத்தரில் இருக்கேன். நான் ஆறாம் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் எம்டிடியில் தான் படிக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டனால இப்போ எனக்கு இந்த 420 மார்க்கு ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கு. எனக்கு ஹெல்ப்பாக எங்கள் அம்மா, அப்பா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸு, பெரியம்மா, பெரியப்பா, என்னோடய ஸ்பெஷல் டீச்சரு, எனக்கு கோச்சு கொடுத்த டீச்சர் எல்லாருமே தான். எல்லாத்துக்கும் நான் மரியாதை செலுத்திக்கிட்டேன். நன்றி எல்லாத்துக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். மிச்சபடி எனக்கு 400 மார்க்கு தான் நான் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் 500 மார்க்குக்கு எழுதணும்னு சொல்லி எங்கள் ஸ்பெஷல் டீச்சர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதனால் எங்கள் ஸ்பெஷல் டீச்சருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். அடுத்த நான் 11th 12th ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு அடுத்த லாயர் படிக்கலான்னு விரும்புதேன். நான் அதனாலேயே கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்தை படிக்க முடியுதுன்னா நல்லா இருக்கவங்க இப்போ அழகாக படிச்சுருவாங்க. நீங்களாம் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் தமிழ்ச்செல்வனோட அம்மா. தமிழ்ச்செல்வம் நல்லா படிப்பான். நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். இதோட மார்க் கூட வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இது கம்மி தான். ஆனால் அவனோட இதுக்கு அவன் பரவாயில்ல. இதுக்கு மேலே அவன் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து 12th முடிக்கணும். 12th டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அவன் அந்த அளவுக்கு படிக்கணும். மேற்கொண்டு நான் லாயருக்கு படிக்க வைக்க போகிறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் இதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். அவன் படிக்கிறதுக்கு அவனும் படிப்பான், கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் டெய்லி ஸ்கூலுக்கு ஆட்டோவில் தான் போவான். ஆட்டோவில் தான் நான் தூக்கிட்டு போவேன். கிளாஸில் கொண்டு உட்கார வைப்பேன். திருப்பி சாயங்காலம் போய் ஆட்டோவில் தான் நான் தூக்கிட்டு வருவேன். அவன் அவனை ஒரு குறையாக இது வரைக்கும் நினச்சதும் இல்லை, நானும் நினச்சதில்லை. அதனால தான் அவனால் இவ்வளோ தூரம் படித்து மார்க் வாங்க முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா அவனோட குறைய நினச்சிருந்தானே இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.